போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக அமைச்சர்களின் வீட்டு கதவுகளையும் விசாரணை அமைப்புகள் தட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என மத்திய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இன்னும் யார் வீட்டு கதவை தட்டுன்னு நமக்கு தெரியல. திமுகவுடைய நிர்வாகியாக இருந்து இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டவுடனே திமுகவிலிருந்து அவர்களை நீக்கியிருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கைது செய்யப்பட்டு நீக்கியிருக்கிறார்கள். 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தி அவர்கள் கைது செய்து போயிட்டிருக்கிறார்கள். அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அமீர் இடத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அமீரினுடைய முழுமை விசாரணைக்கு பிறகு இது யார் வீட்டு வசதியில் கட்டும் அல்லது கோபாலபுரத்தின் வீட்டு வசதியில் கட்டுமா அல்லது யார் முக்கியமான நபர்கள் அல்லது தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் கதவை தட்டுமா என்பதெல்லாம் நாம் விசாரணையில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.